ஏங்க லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப வந்து படிச்சிட்டு இருக்காங்கல்ல, படிக்கிற ப்ராசஸ்ல இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்ம லாயர்னு சொல்லுவோம். படிச்சு முடிச்சுட்டு என்ரோல் ஆயிட்டு பிராக்டிஸ் பண்றாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம அட்வொகேட்னு சொல்லுவோம். படிக்கிற வரைக்கும் அவங்க லாயர், படிச்சு முடிச்சா அவங்க அட்வொகேட். இப்போ நான் வீடியோல அந்த அக்கா சொன்னது தப்பா கரெக்டா பாப்போமா? லாயர் அண்ட் அட்வொகேட் ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லையா? அப்போ லாயர் அண்ட் அட்வொகேட்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், லாயர்னா யாரு, அட்வொகேட்னா யாரு? லாயர்னா வேற யாரும் இல்லைங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு லா காலேஜில் 3 years எல்எல்பி கோர்ஸோ இல்லைனா 5 years எல்எல்பி டிகிரியோ படித்து முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆனவங்கள தான் நம்ம லாயர்னு சொல்வோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லா டிகிரி ஹோல்டரை தான் நம்ம லாயர்னு சொல்வோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள இன்ஜினியரிங் கிராஜுவேட்னு தான் சொல்லுவோமே தவிர்த்து இன்ஜினியர்னு சொல்ல மாட்டோம். அது சம்மந்தப்பட்ட வேலை செய்யறப்போ தான் அவங்களுக்கு அந்த பேர் வரும். அதே மாதிரி தாங்க லாயர், வழக்கறிஞர். லாயர் எல்லாரையுமே அட்வொகேட், வழக்குரைஞர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லாயர்ன்றவங்க அட்வொகேட் மாதிரி கோர்ட்ல பிராக்டிஸ்லாம் பண்ண முடியாதுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு கோர்ட் ப்ராக்டிஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால அவங்க வந்துட்டு கார்ப்பரேட் சைட் போயிடுவாங்க, லீகல் அட்வைசராக இருப்பாங்க. சில பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு ஐஏஎஸ் ரேங்க்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு அங்கே ஒரு லா டிகிரி கிராஜுவேட் அவங்க. அதனால் அவங்கள நம்ம லாயர்னு தான் சொல்ல முடியுமே தவிர்த்து அவங்கள நம்ம அட்வொகேட்னு சொல்ல முடியாது. அப்போது அட்வொகேட்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லா டிகிரி படித்து முடித்த ஒரு கிராஜுவேட் ஃபர்ஸ்ட் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் ரெஜிஸ்டர் பண்ணி பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய லைசன்ஸ் வாங்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி வரும். அப்போ உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு அட்வொகேட் ஆவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோர்ட்டில் கிளைண்ட்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், கேஸ் நடத்த முடியும், வாதாட முடியும். ஸோ அவங்கள தான் நம்ம அட்வொகேட்னு சொல்லுவோம். லீகல் ப்ராவிஷன்ஸ் நம்ம பார்த்தோன்னா, அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 2 clause 1 சப் கிளாஸ் ஏல அட்வொகேட்டுக்கான டெஃபினிஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 29க்கு கீழே கோர்ட்ஸில் அட்வொகேட்ஸ் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 30க்கு கீழே பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ண ஒரு அட்வொகேட்டுக்கு இந்தியா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, எல்லா கோர்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அட்வொகேட் அண்ட் லாயர் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் அண்ட் மீனிங் புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி சிம்பிளான லாங்குவேஜில் லீகல் கான்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டூ ஃபாலோ அ பேஜ் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா பாய்.